ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி கொரில்லா 450 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட்டார் சைக்கிளை ஜூலை 17 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரீசர் வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஸோ இந்த வண்டியில் என்ன மாதிரியான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஸோ இந்த வண்டியோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புது பைக்ஸை பற்றின அப்டேட்ஸை ரெகுலராக பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொரில்லா 450ங்கிற மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் 450யோட சேம் இன்ஜின் கான்செப்டில் தான் வரப்போகுது. ஸோ இந்த வண்டியிலும் அதே இன்ஜினை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 450cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 bhp பவர் அண்ட் 40 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது சேம் இன்ஜின் தான், இன்ஜின் வைஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ இந்த ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுப்பாங்க, இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிமாலயன் 450 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுப்பாங்க, இதில் வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் இதில் அந்த ரவுண்ட் ஷேப் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வர மாதிரி தான் கொடுப்பாங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிமாலயன் 450 இன்னும் கொஞ்சம் ஒரு பிராடான டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டுங்கிறது வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் டிசைனே பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர் 350 மாதிரி தான் இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட ப்ரைஸிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,30,000 ஒரு 2,50,000 வரைக்கும் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்கிறது இருக்கும், ஆன் ரோட் கிடையாது. ஸோ இந்த பைக் எந்த வண்டிகளுக்கெல்லாம் ரைவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் 400, ஹீரோட இந்த மேவரிக் 440, ஹார்லி டேவிட்சனோட X440 இந்த மோட்டார் சைக்கிள்லாம் ஒரு டைரக்ட் காம்படிஷனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வண்டியோட ப்ரைஸிங்கிறதும் இருக்கும். இந்த பைக் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை 17 அன்னைக்கு பார்சிலோனாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.